ஏற்படுற காது கேட்காத பிரச்சனையை பற்றி பேச போகிறோம். இதை இங்கிலீஷில் ப்ரெஸ் அக்யூசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை வயதானவர்களுக்கு ஏன் ஏற்படுதுன்ற பற்றி முதல்ல பார்க்கலாம். நம்மளோட காதோட உள்பகுதி, அதாவது இங்கிலீஷில் காக்லியா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் காதோட நரம்பு, இந்த நரம்பு தான் சவுண்ட் சிக்னல்ஸை காதிலிருந்து மூளைக்கு கொண்டு போகுது. இந்த நரம்பும் அந்த காக்லியாவும் பழுதடைஞ்சிடும். பழுதடைறதுனால தான் ஒரு ஏஜுக்கு மேலே ஸ்லோவாக நம்மளுக்கு காது கேட்கறதுல பிரச்சனை வரும். இது ஏன் பழுதடையுது அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய ரீசன் சொல்றாங்க. மெயின் ரீசன் அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா மைக்ரோவாஸ்குலர் இன்ஜுரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த காக்லியாக்கும் அந்த நரம்புக்கும் போகிற சின்ன சின்ன ரத்த குழாய்களில் ஏற்படுற அடைப்பு, அந்த ரத்த குழாய்களில் ஏற்படுற பிரச்சனையினால தான் இந்த காக்லியாவும் நரம்பும் பழுதடையுது அப்படின்றது தான் மோஸ்ட் அக்செப்டட் எவிடன்ஸாக இருக்குது. இப்போது ஏஜ் பீப்புளுக்கு இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தா 2 ரீசன்ஸ் தான் மெயினாக நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட், அவங்களுக்கு அந்த ஏஜில் வர சில நோய்கள், மோஸ்ட் காமனாக டயபெட்டிஸ். அப்புறமா அவங்க சாப்பிட்ற மாத்திரைகள், இப்போ அவங்களுக்கு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், கிட்னி பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா அவங்க அதுக்கு நிறைய மாத்திரைகள் எடுத்துக்குவாங்க. அந்த மாத்திரைகளை அவங்க சில மாதங்களாக சில வருஷங்களாக சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாத்திரைகளோட சைடு எஃபெக்டாக கூட இந்த காது கேட்குற பிரச்சனையை நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லாருக்குமே ஒரு 70-75 இயர்ஸ்க்கு மேலே தான் காது கேட்கறது ஸ்லோவாக கம்மியாகும். பட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 55-60 இயர்ஸ்லேயே காது கேட்குற பிரச்சனை வந்துடும். அவங்களுக்கெல்லாம் அது ஏன் வருது அப்படின்னு பார்த்தா, அவங்களோட ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் பண்ண 2 இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக்ஸ்னால தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ரொம்ப சீக்கிரமாக வருது. ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்னா என்னென்னா, அவங்க சின்ன வயசில் இருந்தப்போ, அவங்க ஆக்டிவாக இருந்தப்போ. மோஸ்ட் காமனாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபேக்ட்ரியிலலாம் வேலை செய்கிறோன்னா ரொம்ப நாய்ஸி என்வாயன்மெண்ட் இருக்கிற ஃபேக்ட்ரியில் அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்போது அவங்க காதுக்கு எந்த விதமான ப்ரொடெக்டிவ் டிவைஸும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி போலீஸ் பீப்புளெலாம் இப்போ டிராஃபிக் சிக்னலெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அப்போ கண்டினியூஸாக அவங்க லவுட் வெஹிக்கிள் சவுண்டுக்கும் லவுட் ஹார்ன்ஸுக்குமே எக்ஸ்போஸ் ஆகிருப்பாங்க. அவங்களுமே அவங்க காதை பாதுகாத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற ஐடி மக்கள் நான் ஸ்டாப்பாக கண்டினியூஸாக ஹெட்செட் போட்டுகிட்டே வேலை செய்யுது. நைட்டில் லவுட் வால்யூமில் அந்த ஹெட்செட் போட்டு தூங்குறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டா நம்மளுக்கு 70-75 இயர்ஸில் வர ஹியரிங் லாஸ் 50-60 இயர்ஸ்லேயே வர ஆரம்பிச்சிடும். இந்த ஹியரிங் லாஸ் பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிராஜுவலான ப்ராக்ரெசிவான ஹியரிங் லாஸ். இது ஜென்ரலி 2 காதையும் தான் அஃபெக்ட் பண்ணிடும். ஹியரிங் லாஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பேஷண்ட்ஸ் என் காது இறையுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம இங்கிலீஷில் டினிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹியரிங் லாஸ் அண்ட் டினிட்டஸ் ரெண்டுமே தான் மோஸ்ட் காமன் ப்ரெசன்டேஷனாக இருக்கும். இப்போது நீங்கள் இந்த ஹியரிங் லாஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றதுக்கு நான் சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு டெலிஃபோனிக் கான்வர்சேஷன்ஸ் கிளியராக கேட்காது. ஹை பிச் சவுண்ட்ஸ், அதாவது டோர் பெல், அலாம், டெலிஃபோன் ரிங், அந்த மாதிரி ஹை பிச் சவுண்ட்ஸை உங்களால் கேட்க முடியாது. அப்புறமா குரூப்பாக 4-5 பேர் உட்காந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியாது. நீங்கள் ஒரு விஷயத்தையே திரும்ப திரும்ப என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருப்பீங்க. அப்புறம் டிவி மற்றவங்க எல்லாரையுமே விட நீங்கள் லவுடான வால்யூமில் வச்சு கேட்பீங்க. பக்கத்தில் இருக்கிற பர்சன் நார்மல் வால்யூமில் தான் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் உங்களுக்கு அவங்க ஏதோ முணுமுணுக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, என்னமோ சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனால் எனக்கு கிளியராக புரியல. அதாவது வால்யூம் கேட்கும், ஆனால் ஸ்பீச்சோட கிளாரிட்டி இருக்காது. உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை அணுகி உங்களோட காது எப்படி கேட்குதுன்றத கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு இந்த ஹியரிங் லாஸ் பிரச்சனை இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இஎன்டி கன்சல்டேஷன் எடுக்கணும். அங்கே போயிட்டு உங்கள் காதில் எக்ஸ்டர்னலாக எந்த பிரச்சனையும் இல்லை, அதாவது அடைக்கக்கூடிய விஷயங்கள், ஜவ்வில் எதனா பிரச்சனையோ, இல்லைனா உள்ள சளி சேர்ந்துருக்கோ, இல்லை சீல் கோத்துருக்கோ, இல்லை அழுக்கு அடைச்சிருக்கோ, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை, காது வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு உள்காது பிரச்சனை இருக்குமான்னு நம்ம பார்க்கணும். அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி காக்லியாலேயோ இல்லை காது நரம்புலையோ பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு டெஸ்ட் தான் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டுக்கு பேர் தான் ஆடியோகிராம். நம்ம ஊரில் இப்போ நிறைய ஹியரிங் சென்டர்ஸ் வந்துருச்சு. அதில் நீங்கள் எந்த சென்டரில் வேணாலும் போயிட்டு நீங்கள் ஒரு பேசிக்கான ஆடியோகிராம் பண்ணிடலாம். இந்த ஆடியோகிராமில் முக்கியமாக என்ன தெரியும் அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காது கேட்குதா இல்லை காது கேட்கலையா அப்படின்னு தெரியும். ஒரு காது கேட்குதா கேட்கலையா, 2 காது கேட்குதா கேட்கலையா அப்படின்றது தெரியும். அப்புறமா எவ்வளோ பர்சன்டேஜ் காது கேட்கல அப்படின்றது தெரியும். இதை ஒரு சிம்பிளான ஒரு கிராஃப் மூலயமா அவங்க கொடுத்துருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் காதுக்கு டிஃப்ரெண்ட் வால்யூம்ஸில் சவுண்ட் கொடுத்துட்டே வருவாங்க. ஸோ நீங்கள் அந்த சவுண்டை ரிசீவ் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லி அவங்க கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இப்போ அந்த ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் உங்கள் ஹியரிங் லாஸ் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை அடைஞ்சிடலாம். இந்த ஹியரிங் லாஸ் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் ஒன்றே ஒன்று தான், அதாவது ரொம்ப சிம்பிள் சொல்யூஷனான ஹியரிங் எய்ட்ஸ். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போடுறதுல இருக்கிற அவேர்னஸ் வயசானவங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுலையோ இல்லை ஹியரிங் எய்ட் யூஸ் பண்ணுறதுலையோ கிடையாது. வீட்டில் இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் பீப்புள் உங்கள் வீட்டில் தாத்தாக்கோ பாட்டிக்கோ காது கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக ஹியரிங் எய்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணணும். இது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்க்கலாம். அவங்களுக்கு காது கேட்கல அப்படின்னா அவங்க ஸ்லோவாக வந்து யாரோடையும் பேசுறதையும் பழகுறதையும் குறைச்சிடுவாங்க. அவங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அடி வாங்கிடும். அவங்க தனியாக வெளியே போகிறத குறைச்சிடுவாங்க. தே வில் ஸ்டார்ட் ஐசோலேட்டிங் தெம்செல்ஸ். இந்த ஐசோலேஷன் வந்து வில் லீட் டு டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன்னால அவங்களுக்கு வந்து அவங்களோட இமோஷனல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும். ஸோ வயசானதுனால வர ஆல்சீமர்ஸ், டிமென்ஷியா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த மாதிரி டிப்ரெஸ்டாக ஐசோலேட்டடாக இருக்கிற மக்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். இப்போ ஓல்ட் ஏஜில் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து ரொம்ப பாதிச்சிடும். ஆனால் அவங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது அவங்க மென்டல் ஹெல்த் மட்டும்தான். ஸோ வீட்டில் இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட மென்டல் ஹெல்த்தை நம்ம ஸ்டேபிளாக வச்சுக்கணும். அவங்க ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு அவங்க எல்லாரோடையும் பேசணும், பழகணும், அவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நல்லா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும்னா அவங்களுக்கு அவங்களோட சென்சஸ் நல்லா வேலை செய்யணும். அதில் முக்கியமாக வேலை செய்ய வேண்டியது அவங்களோட காது. ஸோ காது கேட்கறதும் காது கேட்காம இருக்கிறப்போ ஹியரிங் எய்ட் யூஸ் பண்ணுறதும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஹியரிங் எய்டோட பார்ட்ஸை பற்றியும் அந்த ஹியரிங் எய்ட் எப்படி வேலை செய்யுதுன்றதை பற்றியும் பார்க்கலாம். ஹியரிங் எய்ட்னா பேசிக்லி என்னென்னா அது ஒரு சவுண்ட் ஆம்ப்ளிஃபையர். அதாவது அது சவுண்டோட வால்யூமை கூட்டி கொடுக்கும். அதுதான் அதோட ப்ரைமரி வேலை. இப்போது நீங்கள் ஒரு ஹியரிங் எய்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து மைக்ரோஃபோன். மைக்ரோஃபோன்னா என்னென்னா அது வெளியேருந்து வர சவுண்ட் சிக்னல்ஸை எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக கன்வெர்ட் பண்ணும். செகண்ட் பார்ட் வந்து இட்ஸ் அ ப்ராசஸர். அந்த ப்ராசஸர் வந்து ஒரு சின்ன சிப் மாதிரி இருக்கும். அது ஒரு ப்ரீ ப்ரோக்ராம்டு சிப். இப்போது நீங்கள் வந்து ஹியரிங் எய்ட் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஹியரிங் எய்ட் சென்டரில் போய் உங்கள் காதை செக் பண்ணுவீங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு காது கேட்கலன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிப்பை ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த சிப் என்ன பண்ணும் அப்படின்னா வெளியிருந்து வர சவுண்டை உங்களோட பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாத்தையும் குறைச்சிடும். ஸோ சவுண்டோட வால்யூமும் ஜாஸ்தி ஆகிடும், என்ன பேசுகிறாங்கன்ற கிளாரிட்டியும் உங்களுக்கு கிடச்சிடும். நெக்ஸ்ட் வந்து ரிசீவர். இந்த ரிசீவர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆம்ப்ளிஃபைடு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை மறுபடியும் சவுண்ட் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணும். அந்த சவுண்ட் சிக்னல் உங்கள் காது வழியாக உங்கள் மூளைக்கு போய் ரீச் ஆகும். இந்த ஆம்ப்ளிஃபைட் சவுண்ட் சிக்னலை இப்போது உங்கள் மூளை ரிசீவ் பண்ணி அனலைஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். உங்களுக்கும் காது கிளியராக கேட்கும். இப்போ நிறைய வயசானவங்க பார்த்தீங்கன்னா ஹியரிங் எய்ட் வாங்குவாங்க. ஆனால் அதை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை வந்து எடுத்து வச்சிருவாங்க. கேட்டால் அது சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹியரிங் எய்டில் வந்து வேலை செய்யாததுக்கு காரணம் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரியல, நம்மளுக்கு மெயின்டைன் பண்ண தெரியல. அதுதான் வந்து ப்ரைமரி ரீசன். 60% ஆஃப் த ஹியரிங் எய்ட் ஃபெயிலியர்ஸ்க்கு இதுதான் ரீசன். ஸோ இப்போ ஹியரிங் எய்டை எப்படி பழகிறது, எப்படி வாங்குறது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு காது கேட்கலன்னு சொல்லி ஒரு ஹியரிங் சென்டருக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆடியோகிராம் எடுப்பீங்க. அதில் உங்கள் ஹியரிங் லாஸோட பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிப்பீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹியரிங் சென்டரில் அவங்க ஹியரிங் எய்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஜென்ரலி நம்ம டாக்டர்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாங்குறது தான் வாங்குறீங்க, 2 காதுக்கும் சேர்த்து வாங்குங்க, அதுதான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது. ஸோ அந்த ஹியரிங் எய்ட் நீங்கள் என்ன வாங்க போகிறீங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஹியரிங் எய்ட்ஸ் நிறைய டைப்ஸில் இருக்குது. ஸோ காஸ்மெட்டிக்காக உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எய்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். காதுக்கு வெளியே போட்டுக்கிறது, காதுக்கு உள்ளே போட்டுக்கிறது, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது.
அண்ட் அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் இருக்குது. ஸோ ஃபைனான்ஷியலி உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதையும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அந்த எய்டை நீங்கள் அந்த ஹியரிங் சென்டர் உள்ளேயே போட்டு கரெக்டாக செக் பண்ணுங்கள், உங்களுக்கு கேட்குதா கேட்கலையா அப்படின்னு. அப்புறம் அந்த எய்டை மாட்டிட்டு அந்த சென்டருக்கு வெளியே நாய்ஸி ரோடில் வந்து உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ஒரு 1 to 2 hours நீங்கள் ப்ராப்பராக அங்கே ஸ்பெண்ட் பண்ணி அந்த எய்டை போட்டு ட்ரையல் பார்த்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். அவசரமாக போய் நீங்கள் அதை வாங்கிட்டு வரக்கூடாது. வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் மட்டும் உங்கள் வீட்டோட குவாய்ட்டான என்வாயன்மெண்ட்டில் அதை போட்டு பழகணும். ஃபஸ்ட்டு ஒரு 2 hours போடுங்க. அப்புறமா அந்த 2 hours கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி ஃபுல் டேக்கு போடுற மாதிரி போடுங்க. இன்ஹவுஸ் ட்ரைனிங் தான் முதல்ல இம்பார்ட்டண்ட். வீட்டில் உங்களுக்கு டிவி எப்படி கேட்குது அப்படின்றத பாருங்கள், காலிங் பெல் கேட்குதான்னு பாருங்கள், ஃபோன் பேச முடியுதான்னு பாருங்கள். டைனிங் டேபிளில் நீங்கள் உங்கள் ஃபேமிலியாக உட்காந்து டைன் பண்ணுறப்போ எல்லாரும் பேசுகிறப்போ அவங்க பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு புரியுதான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். இப்படி ஒரு 1 week நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அப்புறமா அந்த எய்டை போட்டுட்டு நீங்கள் வெளியே போங்க. ஃபஸ்ட்டு சிம்பிள் வாக்கிங் போங்க. தெருவில் வந்து பேர்ட்ஸோட சவுண்ட் கேட்குதா, வண்டி ஹார்ன் கேட்குதா, நாய் குலைக்கிறது கேட்குதா, இந்த மாதிரி விஷயங்கள்ல பாருங்கள். அப்புறமா உங்களுக்கு நல்லா பழகிடும். இதுவே மினிமம் உங்களுக்கு ஒரு 1 to 2 months ஆயிரும். இந்த பழக்கம் நல்லா வந்ததுக்கு அப்புறமா கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் எல்லா இடத்துக்கும் அந்த எய்டை போட்டுட்டு போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹியரிங் எய்ட் யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு எல்லா சவுண்டுமே வந்து ரொம்ப நாய்ஸியாக ரொம்ப ஷார்ப்பாக கேட்குற மாதிரி ஃபீல் ஆகும். அது சிலப்போ நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக கூட இருக்கும். இதை நினச்சி பயந்துடக்கூடாது. இது வந்து இனிஷியல் ப்ராசஸ் தான். ஸ்லோவாக அந்த எய்டு பழகிரும். அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நார்மலைஸ் ஆகிடும். ஹியரிங் எய்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் மார்னிங் அந்த எய்டை எடுத்து மாட்டுறப்போ அந்த எய்டோடையே உங்களுக்கு ஒரு நான் லிங்க் கிளாத் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது நூலாக வராத சிம்பிளான ஒரு கிளாத் இருக்கும். அந்த கிளாத்தை வச்சு நீங்கள் அந்த இயரிங் எய்டை ட்ரையாக தொடச்சிட்டு அந்த எய்டை நீங்கள் மாட்டிக்கணும். அந்த எய்டை மாட்டிக்கிட்டு நீங்கள் பர்ஃப்யூம் அடிக்கிறது, ஷேவிங் க்ரீம் போடுறது, சோப் போட்டு மூஞ்சி கழுவது, பாடி லோஷன் போடுறது, தலைக்கு டை அடிக்கிறது, அந்த மாதிரி எந்த வேலையும் பண்ணக்கூடாது. எய்டை போட்டுட்டு நீங்கள் குளிக்கிறதோ, ஸ்விம்மிங் பூல் போகிறதோ, இல்லைனா வந்து வாட்டர் ஃபால்ஸ் போகிறதோ, அந்த மாதிரி வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த எய்டை அட் த எண்ட் ஆஃப் த டே கழட்டி வைக்கிறீங்க அப்படின்னா அதை கழட்டி நீங்கள் ஒரு ட்ரையான பேஸில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அந்த எய்டோடையே ஒரு டீஹியூமிடிஃபையர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். அந்த டீஹியூமிடிஃபையர் பாக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது அந்த எய்டில் இருக்கிற எல்லா மாய்ஸ்சரையும் எடுத்துரும். இப்போ மாய்ஸ்சர் எங்கேருந்து வருது? ப்ரைமரியாக வர்றது நம்ம காதில் சவர்க்கிற அந்த வேக்ஸ்ல இருந்தும் நம்ம ஸ்வெட்ல இருந்தும். ஸோ நீங்கள் அந்த டீஹியூமிடிஃபையர் பாக்ஸில் அந்த எய்டை வச்சுட்டு பேட்டரியோட டோர் இருக்குல்ல அதை நீங்கள் கழட்டி வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் நைட்டில் அந்த எய்டை வந்து பத்திரமா வைக்கணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் திரும்ப அதை எடுத்துட்டு நீங்கள் வைப் பண்ணிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வேளை உங்களோட இயரிங் எய்டில் வேக்ஸோ இல்லை வேறு எதனா ஒட்டிக்கிச்சு அப்படின்னா பின்னெல்லாம் போட்டு நோண்டக்கூடாது. அந்த வேக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்களே ஒரு ஹுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஹுக்கை வச்சு தான் நீங்கள் ஜென்டிலாக அந்த எய்டில் இருக்கிற வேக்ஸை ரிமூவ் பண்ணணும். 3 months ஒன்ஸ் ஆகுது மினிமம் நீங்கள் எய்டு வாங்கின இடத்துல அந்த எய்டை கொண்டு போய் காமிச்சு அந்த எய்டோட பார்ட்ஸ் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். வேர் அண்ட் டேர் ஆன பார்ட்ஸை ப்ராப்பராக ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்படியெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹியரிங் எய்ட் ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷம் கூட வரும்.